ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கும் உன் அன்னையை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நம் வாழ்க்கை எதை நோக்கி போகிக் கொண்டிருக்கின்றது என்பதை அனைத்தையும் தெளிவாக நீ தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடத்தில் சற்று நேரம் அமர்ந்து உனக்கென்று அனைத்தையும் பொறுமையாக உன்னிடத்தில் கூற ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் தெளிவுபடுத்துவதற்காகவும் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கொண்டே இருக்கின்றது. கடந்து போகும் நாள் உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கப் போவது கிடையாது. அனைத்தையும் தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் வழித்தடங்கல்கள் தெரியாமல் திக்கற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று புலம்பாமல் வாழ்க்கையின் இறுதி நாளில் நின்று கொண்டிருப்பது போல எண்ணங்களை தோன்றுகின்றதல்லவா என் தங்கமே? பிறக்கும் ஒவ்வொரு உயிரினமும் இறப்பைத்தான் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். இந்த இடைப்பட்ட காலம்தான், இந்த இடைப்பட்ட நாளில்தான் வாழ்வதற்காக தான் இத்தனை போராட்டங்கள், இத்தனை பொறாமை, சண்டையும் சச்சரவும், செய்வினைகளும், பில்லி சூனியம், ஏவல் என்று எல்லாம் அலைமோதி கொண்டிருக்கின்றது. மரணம் என்பது இந்த நேரத்தில் வரப்போகின்றது, அடுத்த நிமிடத்தில் வரப்போகின்றது, இல்லை நாளை வரப்போகின்றது என்று கூட தெரியாத சூழ்நிலையில்தான் அடுத்தவர்களை நீ அழித்து பார்க்கும் எண்ணங்களை இங்கு மேலோங்கி வைத்து கொண்டிருக்கின்றாய். பிள்ளையே, மரணத்தை பார்த்து பயப்படும் எவனாக இருந்தாலும் அவன் வாழ தகுதியற்றவனே என்றுதான் நான் சொல்வேன் என் தங்கமே. ஏனென்றால் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் மரணத்தை நோக்கிதான் தனது வாழ்க்கை இடைப்பட்ட காலம் சென்று கொண்டிருக்கின்றது என்பது உண்மை அல்லவா? எப்பொழுதும் நீ எதை பார்த்தும் பயப்படாதே. அது உன்னை மேலும் வேகமாக துரத்தி கொண்டேதான் செல்லும். அதை பார்த்து என்ன பயம் என்று வாழ்ந்து விட்டு போய்விடு என் தங்கமே. பிறகு அதுவே உன்னை விட்டு விலகிவிடும் என்று கூறிப்பார். அது என்ன பண்ணிவிடும் என்று நீ கூறிப்பார். அது உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும் பிள்ளையே. உனக்கு எதை பார்த்தும் பயமில்லை என்று தெரியும் என் பிள்ளையே. உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று கூறிதான் நீ அச்சப்பட்டு இருக்கிறாய். அச்சப்பட்டு திடம் கெட்டு மனநிலைகள் குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். உன் மனதிற்கு கஷ்டமான, உயிருக்கு உயிரான உறவுகள் என்று நீ இழந்துவிடக்கூடாது என்றும் தான் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை பார்த்து வணங்கிக் கொண்டிரு என் குழந்தையே. கோரிக்கைகளை வைத்து கொண்டிரு என்று எனக்கு தெரியும் என் தங்கமே. உன் மனதை நான் அறிவேன். ஆனால் காலகட்டங்கள் இங்கு சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. பார்ப்பதற்கு உன்னை சுற்றி இருக்கும் ஆத்மமான மனிதர்களுக்கு ஒன்றுதான் உன் மேல் ஒன்றாக உனக்கு அடுத்தடுத்ததாக ஒவ்வொன்றையும் கொடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே
தாங்க முடியாத வேதனைகளையும் அதிலிருந்து மீள முடியாத துயரங்களையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொடுத்து இப்பொழுது உன்னை அதில் உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்களே. எத்தனை பிரச்சனையில் இருந்து தப்பித்து வந்தாலும் கூட அவர்கள் தெரிந்து விடுகின்றது நீ தப்பிக்க முடியாத சூழ்நிலையில்தான் உன்னை நாளுக்கு நாள் புரட்டி போட்டு கொண்டு அதில் கட்டி போட வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை உன் குடும்பத்திற்கு கொடுத்து 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 கொண்டே இருக்கிறார்கள் என்று எண்ணி இருக்கிறார்கள். என் தங்கமே, அன்பு பிள்ளையே, நீ போராடி கொண்டுதான் இருக்கின்றாய். வாழ்க்கையை வென்றுவிட வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கின்றாய். தான் இருக்கும் இடத்தில் ஒவ்வொரே கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி இருக்கும் செய்வினைகளிடத்திலிருந்தும் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளிடத்திலிருந்தும் உன்னுடைய கர்ம வினைகளிடத்திலிருந்தும் நீ போராடி போராடி ஒன்றொன்றாக நீ வென்று கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதை நான் என் கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே என்பதை உனக்கும் கூறிக்கொள்கின்றேன். இன்னும் அதிகம் அதிகம் உன் பயத்தை கொடுக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரையும் மரண தூதுவரை கொடுத்து மரண வரை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கும் ஒருவருக்கு துருமரணத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது திட்டங்கள் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது தங்கமே. நீ உறவாக வந்து நின்று வேண்டும். உன்னை இழந்து நிற்க வேண்டும். உன் உறவுகளை இழந்து நிற்க வேண்டும். இந்த உலகத்தை வெறுத்து நிற்க வேண்டும். அந்த கண்ணீரை பார்த்து அவர்கள் ரசிக்க வேண்டும். அத்தனை கொடூரமான எண்ணத்தை கொண்டு அவர்கள் ஒரு மிக பெரிய இழப்பை ஏற்படுத்தி உன்னை அதில் சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை அனைத்தையும் பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஆசையில் காத்திருக்கிறார்கள் என் தங்கமே. அந்த உயிரின் விலை, அந்த மதிப்பு தெரியாமல் அதை அவர்கள் இத்தனை சித்திரவாதைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இப்படியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த கொடூரர்களுக்கு பாசம் என்பதும் இல்லை, குடும்பம் என்பதும் இல்லை, உறவு என்பதும் இல்லை. இத்தனை கொடூர எண்ணத்தை கொடுத்து அடுத்தவர்களை கெடுத்து அதில் சந்தோஷப்படும் அவர்களுக்கு அன்பை பிரிந்த உறவை பற்றியும் தன்னந்தனியாக நிற்க வைப்பதை பற்றியும் அவர்கள் நினைத்து உன்னை அதில் பாவித்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த கொடூரர்களை என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே. உன் வீட்டில் இருக்கும் ஒருவரை துருமரணத்தில் நீ இழக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவோடு காத்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே அந்த கட்டயத்தில் இருக்கிறது. அந்த கட்டை அவிழ்த்துவிட வேண்டும் நான், அந்த முடிச்சை அவிழ்த்துவிட வேண்டும் நான். இல்லை என்றால் அவன் நினைத்தது நடந்துவிடும் பிள்ளையே. இத்தனை கொடூர எண்ணம் கொண்ட அதிவேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கொடூர எண்ணம் கொண்டவன் மேலும் மேலும் திட்டங்களையே தானே போட்டு கொண்டிருக்கின்றான். ஆழ்ந்த இரக்கமான செய்தியை உன் வீட்டிலிருந்து கேட்க வேண்டும் என்று அவன் காத்து கொண்டு ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறானே என் பிள்ளையே. அதை தடுத்து நிறுத்துவதற்கு செயல் உன் கையில் இருக்கின்ற அதுதான் தங்கமே.
என் செல்வமே, தெய்வத்தை விட்டுவிடாதே. தெய்வத்தை இறுகப் பிடித்துக்கொள். எந்த எதிர்மறை ஆற்றலும் உன் மனதில் எதிர்மறை ஆற்றலை வளர்ப்பது போல் வளர்த்து விடாமல் அதை அப்படியே உதறிவிடு என் தங்கமே. தெய்வத்தை இறுக பற்றி கொண்டால்தான் இதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியும். உன் வீட்டில் இருக்கும் அசுத்த ஆவிகளை விரட்ட வேண்டும். உன் வீட்டில் நடக்கும் இழப்புகளை தடுக்க வேண்டும். உன்னை காப்பாற்றி கையில் எடுக்க வேண்டும். உனக்கென நல்லதை நான் கொடுக்க வேண்டும் என் தங்கமே. உன் வாழ்வு சிறக்க வேண்டும். இந்த வாழ்க்கை சிறக்கும் நேரத்தில் உன் வீட்டில் நீ உன் உறவுகளோடு நீண்ட ஆயுளை கொண்டு நீண்ட நாள் உறவுகளோடு நீண்ட நாள் வாழ வேண்டும். இன்பமான வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்பதுதான் உன் அன்னையின் ஆசை என் தங்கமே. அதற்கு வழி கூறுகின்றேன், என்னவென்று தெரிந்து கொள். ஆள் மனதில் வைத்து உன் வீட்டு பூஜை அறையில் என்னை உன் ஆள் மனதில் சுமந்து கொண்டு உன் வீட்டு பூஜை அறையில் நீ தலை குளித்து என்னை நினைத்து ஒரு விளக்கேற்றி என்னை வேண்டிக்கொள். அத்தனை முடிச்சுகளையும் கட்டவிழ்த்து உன்னை அனைத்திலும் இருந்து விடுவிட்டு அனைத்தையும் உனக்கு நல்லபடி செய்து கொடுக்கின்றேன். என்னை நம்பி இதை இந்த வெள்ளிக்கிழமைக்குள் வெள்ளி 6 மணிக்குள் இதை செய் என் தங்கமே. அனைத்தையும் சரிபடுத்தி உனக்கென்று அனைத்தையும் மாற்றி உன் தாய் கொடுக்கின்றேன். என் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் இதை மறவாமல் செய்துவிடு. 6 மணிக்குள் வெள்ளிக்கிழமை தலை குளித்து என்னை மனதார நினைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்று என் தங்கமே. நான் உன்னுடன் உன் வீட்டில் குடிவர இதை செய். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.